என்எல்சி நிறுவனத்தை உடனே வெளியேற்ற வேண்டும் என்று பாமகவின் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி நிறுவனத்தின் நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் மின் நிலையங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர் மற்றும் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரில் இயல்பை விட 115 மடங்கு கூடுதலாக பாதரசம் கலந்திருப்பது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். என்எல்சி நிறுவனத்தால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேடுகளால் அப்பகுதியில் மனிதர்கள் வாழ முடியாத நிலை உருவாகியுள்ள சூழலில் மக்களை காக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்காதது கவலை அளிக்கிறது என தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலையால் தூத்துக்குடி பகுதியில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டதை காரணம் காட்டிதான் அந்த ஆலையை தமிழக அரசு மூடியது என அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலுக்கும் மக்களின் உடல் நலத்திற்கும் ஸ்டெர்லைட் ஆலை ஏற்படுத்திய தீங்குகளை விட பல மடங்கு அதிக கேடுகளை ஏற்படுத்தும் என்எல்சி நிறுவனத்தையும் தமிழக அரசு மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.